வணக்கம் ரிஷபராசிக்காரர்களே. நாம் இன்னைக்கு 2026 புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கிறோம். பொதுவா புத்தாண்டு பிறக்குது அப்படின்னா நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அந்த ஆண்டிலாவது நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை திருப்புமுனை அமைந்து விடாதா, நமக்கு ஒரு சாதகமான பலன்கள் எதுவும் கிடைத்து விடாதா, அப்படி நாம் முன்னேறி விட மாட்டோமா, ஒவ்வொரு ஆண்டும் நினைத்தது நடந்து விடாதா, கஷ்டம் எல்லாம் தீர்ந்து விடாதா, புதிய மனிதராக உல்லாசமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்புகள் இறைவன் தரமாட்டாரா அப்படின்னு எல்லாரும் ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க. அப்படி பார்க்கிற பொழுது இந்த 2026 ஆண்டு புத்தாண்டு பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு எத்தகைய நல்ல பலன்களை தரும் என்று நாம் இப்பொழுது பார்க்கலாம். பொதுவா கால சக்கரத்திற்கு 2வது வீடு பொருளாதார வீடு என்று சொன்னால் அது அப்படி ரிஷபராசி அன்பர்கள் மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும். ஏனால் ஆரம்பத்திலேயே இன்றைய 2026 இதில் எடுத்து கொண்டீர்கள் என்றால் ரிஷபராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருப்பது, அப்ப தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்து உங்களுக்கு நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் தொல்லைகளை எல்லாம் போக்குவார். அதற்கப்புறம் அவருடைய பார்வை ரிஷபத்துக்கு 8ஆம் இடம். அப்படிங்கும்போது ஒரு கசப்பான சம்பவம், உடலாலும் மனதாலும் குடும்பத்தாலும் மனைவி மக்களாலும் பல சிரமங்களை எல்லாம் நீங்கள் சந்தித்து கொண்டு வந்தீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு கடன்களாலும் ஒரு இனமுறியாத பயம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இல்லாம ஆக்கக்கூடிய காலமாக இருக்கும். பொதுவா 2026 புத்தாண்டு ரிஷப ராசி அன்பர்களுக்கு சற்று சாதகமான பலன்களையும் வளர்ச்சியை தரக்கூடியதாகவும் ஆண்டாகத்தான் அமையும். சரி, வேலை, தொழில், பொருளாதாரம், முன்னேற்றம் எல்லாவற்றிலையுமே உங்களுக்கு இந்த ஆண்டு ஏதோ ஒரு வகைகளில ரொம்ப சிறப்பாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு. நாம் அந்த சந்தர்ப்பத்தை தெளிவாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால 2026 ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி வரையில் குரு பகவான் 26 ஆண்டு புத்தாண்டில் ஜூன் மாதம் வரையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதனால என்ன ஆகும், ரிஷப ராசிக்கு 2வது வீடு என்பது பணவரவு, குடும்ப மகிழ்ச்சி, சொத்து, சுகம் இது போன்றவற்றை குறிக்கக்கூடிய வீடு. இந்த வீட்டில் இந்த இடத்தில குடும்ப குருவாக இருந்து மிதுன ராசிக்கு அமர்ந்திருக்கிற குரு ரிஷபத்திற்கு 8வது வீடு தீய ஆதிபத்திய பலனை தருவதாக இருந்தாலும் அவருடைய பார்வையினால எந்த வீட்டை பார்க்கிறாரோ அந்த வீட்டை மங்களகரமாக மாற்றி விடுவார். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். அக்டோபர் மாதம் 31, அதாவது அக்டோபர் 310 2021 உங்க ராசிக்கு 3வது ஸ்தானத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சியாகவார். ரிஷபத்திற்கு 3ஆம் இடம். அந்தணன் 3இல் ஏறி அமர்ந்திட பயம் வரும், இனம் புரியாத பயம். அதுலயும் உங்களுக்கு ஜாதகருக்கு சில பேருக்கு இடமாற்றங்கள் உண்டாகும், தொழில் மாற்றங்கள் உண்டாகும். ஒரு கடன்ல இருந்து சித்திரவதப்பட்டு சீரழிஞ்சு வீட்டை விட்டு ஓடி போகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு இடம் மாறுதனால் ஜாதகரை ரொம்ப கண்ணியமாக வைத்திருப்பார். நல்ல நண்பர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளிவிளக்கு ஏற்றப்படும். உங்கள் பொருளாதாரம், உங்கள் கஷ்டத்திற்கு ஒரு இரக்க சிந்தனையை உங்கள் நண்பர்கள் மூலமாக இந்த குரு பகவான் அருளி தந்து உங்களை சிரம கட்டலில் இருந்து, சிரமமான சூழலில் இருந்து உங்களை ஓரளவுக்கு ஆறுதலாக்கி கொடுக்கக்கூடிய சூழலை அந்த குரு பகவான் செய்வார். அதனால 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வேற மாதிரி செய்வார். அது மட்டும் இல்ல, 3வது ஸ்தானம் உங்களுக்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, அது மட்டும் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களை குறிக்கக்கூடியது. அவங்களுக்கும் சாதகமான பலன்கள் தான் தருவார். அதுல எல்லாம் மாற்றமே கிடையாது. சனி பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமான முறையில உங்களை காப்பாற்றுவார். இந்த ஆண்டு முழுவதும் ஜூன் அக்டோபர் மாசத்திற்கு பிறகு, ஒரு ஜூனுக்கு பிறகு இந்த குரு அந்த மாற்றங்கள் சொன்ன அக்டோபருக்கு பிறகு குருவினுடைய பார்வை சனீஸ்வர பகவான் மீது விழுகிறதுனால உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கும்போது புதிய தொழில்கள், புதிய வேலை வாய்ப்புகள், புதிய முன்னேற்றங்கள் எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அப்ப சனி பகவான் ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து பணவரவை அதிகரிக்க செய்வார். எப்பொழுதுமே சனி பகவான் இருந்த வீட்டை விருத்தி செய்வார், கொஞ்சம் ஸ்லோவா பண்ணுவார். ஆக எதிர்பாராத விதமாக பணவரவுகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவானினுடைய ஆதிக்கம் காரணமாக
தொட்டதெல்லாம் தொடங்கும், தொட்டதெல்லாம் பொன்னாகும். தொழில் மற்றும் உத்தியோகம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு சாதகமான நிலையில் இருப்பதினால நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஊதிய உயர்வு கிடைக்கும். இந்த நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பாருங்க, தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு ஒரு புதிய திட்டங்கள் மூலம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். இதெல்லாம் நீங்க கண்கூடா பார்க்கலாம். உங்களுடைய கடந்த கால கசப்பான சம்பவங்கள் எல்லாம் அப்படியே மாறிக்கிட்டே வரும். அதனால பணவரவு சீராக இருக்கும். முதலீடுகளில் இருந்து நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நல்ல முதலீடுகளில் இருந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் சேமிப்பு குறையாமல் இருக்கவும் வாய்ப்பு உண்டு. அப்ப திடீர் செலவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. திடீர்னு ஒரு செலவு வருது சாமி சொன்னீங்க, ஆனா திடீர் செலவு வந்தது அப்படின்னா என்ன செய்யணும்? எது வந்தாலும் பதட்டம் இல்லாமல் ரொம்ப கண்ணியமா அந்த செலவுகளை எப்படி சுருக்கலாம் பார்க்கலாம். ரொம்ப அவசியம். மூளைக்கு பலம் ஜாஸ்தி. குடும்பம் மற்றும் உறவுகள், குடும்பத்தில மகிழ்ச்சி எல்லாம் நிலவும். அதிலெல்லாம் ஒரு குறையும் வராது. சுப காரியங்கள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் அந்த கணவன் மனைவி எங்க சாமிகீரையும் பார்ப்பான். நான் படுத்தா அவன் எழுஞ்சுக்கிறா, அவன் படுத்துக்கிட்டான்னா நான் இருக்கேன். இப்படியே மாறி மாறி வந்த நோய் நொடிகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு முடியல விட்டு கொடுத்து போல நானும் கொஞ்சம் கோபப்பட்டுறேன், திட்டிடுறேன், அவளை பார்த்தாலும் பாவமா இருக்கு, என்ன செய்யறது அப்படிங்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் ஒற்றுமை இப்ப கொஞ்சம் அதிகரிக்கும் உறவை மேலும் பலப்படுத்துவதற்கு குழந்தைகளினுடைய முன்னேற்றம் அது அந்த மனைவிக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கும். அது மட்டும் இல்ல, கல்வி, ஒரு எதிர்காலம் குறித்த கவலைகள் எல்லாம் நீங்கிரும். சரி, ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில பெரிய அளவுல ஒரு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சரி, இந்த போதலும் கூட சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நீங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னா ஒன்னும் பெரிய அளவு பிரச்சனை இல்ல. உணவு கட்டுப்பாடு ரொம்ப கவனமா இருக்கும். அந்த ஒரு விழிப்புணர்வு தானே வெளியே கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, வாக்கிங்க, ஜாக்கிங்க இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உடல் நலத்தை 2026 ரிஷப ராசிக்காரர்களுக்கு மனதியை அமைதியா வைத்து கொள்ளணும். ஆமா, தியானம் பண்ணணும். அதுபோல கல்வியில எடுத்துக்கிட்டீங்கன்னா மாணவர்கள் கல்வியில அதிக கவனம் செலுத்தி படிக்கணும். ஆமா, அப்பதான் நல்ல படிப்பு. ஏன்னா கேது உட்கார்ந்து இருக்கிறார். அவர் கவனம் இல்லாம, கான்சென்ட்ரேஷன் இல்லாம அவர் ஒரு பித்து பிடிக்க விடுவார். அது மட்டும் இல்ல, உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் நல்லா கவனிக்கணும். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடியவர்கள், வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுடைய முயற்சி எல்லாம் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. கண்டிப்பா செய்யுங்கள். சரி, ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள்ல ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா ஒரு முறைக்கு இருமுறை நாம யோசித்துதான் முடிவெடுத்தா நல்லது அப்படின்னு இந்த ஆண்டுல கிரகங்கள்ல சொல்லுது. அப்புறம் இந்த போராமை, பழி வாங்கக்கூடிய எண்ணம் போன்ற எதிர்மறையான உணர்ச்சிகள் எல்லாம் வரும். அதெல்லாம் தவிர்த்துருங்க. அப்புறம் பாசிட்டிவ் அனுபவிக்க முடியாம கெடுத்து விட்டு கடந்து போங்க. சர்ச் அப்படிதான் போயிரு. வெள்ளிக்கிழமை தோறும் நவக்கிரகத்தை ஒவ்வொரு சுத்தி சுக்கிர பகவானுக்கு ஒரு நல்ல நெய் தீபம் ஏத்திட்டு ஒரு வெண்பட்டு சாத்துங்க. அப்புறம் என்ன, எல்லா வளமும் வழக்கம் போல கிடைக்க ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு வழிபட வேண்டிய கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தஞ்சாவூர் தான். அங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில திருவிசைநல்லூர் ஸ்ரீ சிவயோகநாத சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றியும் செல்வமும் பெறுவீர்கள். 100% கொடுக்க முடியாது, 70% நன்மைதான். அதனால ஒன்னும் பயப்படும்படியா இல்ல, நான் சொல்லி இருக்கிறேன். அதன் பிரகாரம் நடந்தீங்கன்னா நன்மையே உண்டாகும். மேலும் புதிய தகவலை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.